அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா 2, 3 விஷயங்கள் குடுத்திருந்தாங்க. அத மட்டும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு தி பாம்பன் பிரிட்ஜ் வாஸ் இனாகரேட்டட் ஆன் பிப்ரவரி 24, 1914 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். நியூ பாம்பன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது புதிய பாம்பன் பாலம் அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி இனாகரேட் பண்ண போறாங்க. சரியா? பழைய பாம்பன் பாலம் பிப்ரவரி 24, 1914ல வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து 2மே பார்த்தீங்கன்னா, ரயில்வே பிரிட்ஜஸ் தான். நமக்கு ரோட் பிரிட்ஜும் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த ரோட் பிரிட்ஜ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா, 1988ல வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கருணாநிதி லான்ச்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது, மகளிர் திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் பெயருக்கு கீழ 1989ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்துல வச்சு நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தொடங்கியிருக்கார். சரிங்களா? ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் தர்மபுரியில வச்சு தொடங்கப்பட்டிருக்கு. 1989ல என்ன திட்டத்திற்கு அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகளிர் திட்டம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது. In 1973, the first batch of police women was recruited in the state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1973ல தான் பார்த்தீங்கன்னா, பெண் காவலர்கள முதல்ல தமிழகத்துல நம்மனால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 20 கான்ஸ்டபிள் ஒரு டீம வந்து ஒரு பேட்ச வந்து கொண்டு வராங்க. முதல்ல பெண் காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். 1992ஆம் ஆண்டு தான் நமக்கு சென்னையில இருக்கக்கூடிய 1000 விளக்கு 1000 லைட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 1000 லைட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் மட்டுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனா வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஆல் வுமன் போலீஸ் ஸ்டேஷன் இப்ப நம்ம சொல்றோம். ஓகேங்களா? 200க்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ முதல்ல வந்தது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சென்னையில 1000 விளக்கு அப்படிங்கிற அந்த பகுதியில தான் முதல்ல பெண்கள் மட்டுமே மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கத்தின் சார்பாக நமக்கு இந்த வக்ஃப் மசோதாக்கு எதிரா ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அரசியல் சார்ந்தும் இருக்கும். கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட்ட விட பெரிய அளவுல நமக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, யுனைட்டட் கிங்டம் அண்ட் தமிழ்நாடு ஜாயின் ஹேண்ட்ஸ் டூ லான்ச் கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஈரோடு அண்ட் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யுகே பேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? யுகே பேக்ட் அப்படின்னா, பார்ட்னரிங் ஃபார் ஆக்ஸலரேட்டட் கிளைமேட் டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட, யுகேவோட பேக்ட் அப்படிங்கிறவங்களும் நமக்கு ஒரு அக்ரீமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அக்ரீமெண்ட் போட்டு என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டயர் 2 சிட்டீஸ் ஓகேங்களா? ஸோ இந்த டயர் 2 சிட்டீஸ பார்த்தோம்னா, கார்பன் நியூட்ரலா கொண்டு வரணும். அங்க வந்து அர்பன் பிளானிங் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இந்த அர்பன் பிளானிங் அப்படிங்கிறது இப்ப டயர் 2 சிட்டீஸ்லாம் இனிமேல் தான் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சிட்டீஸ் டெவலப் ஆகுறப்பயே வந்து ஒரு பிளான்டு டெவலப்மென்ட்டா இருக்கணும். அதே மாரி பார்த்தோம்னா, அந்த பிளான்டு டெவலப்மென்ட்ல நம்ப கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபேக்டரா வச்சு, அந்த டெவலப்மென்ட் அப்படிங்கிறது கிளைமேட் நியூட்ரலா இருக்கணும். ஐ மீன் கார்பன் நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈரோடு மற்றும் தூத்துக்குடியில இனிஷியல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேட் ரெசிலியன்ட், சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் அர்பன் மொபிலிட்டி இன் ஈரோடு அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்க்கு கீழ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. கிளைமேட் ரெசிலியன்ஸ கொண்டு வர போறாங்க. அதே மாரி பேக்ட் டிஜிபல்ஸ் அப்படிங்கிற இந்த பேருக்கு கீழ பார்த்தோம்னா, தூத்துக்குடியில சஸ்டைனபிள் என்விரான்மென்ட்ட ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இத பண்ண போறாங்க. சரியா? ஸோ எங்க பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஈரோடு அண்ட் தூத்துக்குடியில யுகே அண்ட் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் சேர்ந்து யுகே பேக்ட்க்கு கீழ இத பண்ண போறாங்க. ஓகேவா? யுகே பேக்ட்னா என்னன்னா, பார்ட்னரிங் ஃபார் ஆக்ஸலரேட்டட் கிளைமேட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பெரிய அளவுல எடிட்டோரியல் பேஜ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குறைவாக தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.